என்னம்மா? நான் பிறக்கிறது ஒரு தடவை, இறந்து போகிறது ஒரு தடவை, அப்ப எக்ஸாம் மட்டும் இத்தனை தடவை வருது. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்பா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் உண்டுல, எக்ஸாம் நேரத்துல அவங்க வந்து எதுவுமே படிக்கலன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு தானே என்ன வந்து கூப்பிட்டு நான் உனக்கு நிறைய சொல்லி தரேன்னு சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட் ஏன்னிட்டு கூட்டு வாங்க, ஆனா அவங்க காலியான செவிடு மாதிரி இருக்காங்க. திரும்பியே பார்க்கணும், அவங்க மட்டும் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் எழுதுறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்க லவ் ஸ்டோரி எழுதுறாங்களா, கக்கூஸ்குள்ள போகக்கூடிய லவ் ஸ்டோரி எழுதுறாங்களா எனக்கே தெரியாது. ஆனா பக்கவாக்கமா எழுதிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேப்பரை வாங்குவேன், வாங்கிட்டு அதுல ஸ்ரீவர்ணான்னு எழுதுவேன். அப்புறம் நான் அப்படி தூங்கிடுவேன். எதுவுமே பேப்பர்ல எழுத மாட்டேன். எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்தா நீ எப்படி எழுதான்னு கேட்டுருது. அவங்க சொன்னா நான் எதுவுமே எழுதலன்னுட்டு. ரிசல்ட் வர முடியலட்டு அவங்க எல்லாம் பாஸ் ஆனாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். இதெல்லாம் நம்பவே கூடாது. இப்படிதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறாங்கப்பா. அவங்க கூட என்னன்னே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆமா, என் கூட இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க படிச்சு நல்லா வேலை பெறாவும் நான் மட்டும் தான் மாடு வைக்க முடியாது இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்போ